Hey everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுவும் வீட்லயே நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்க போறோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை செய்யிறது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். அதுக்கான அளவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு 1.5 ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். pan நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம். எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா எதுவும் தீஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அது கூட ஒரு மீடியம் வெங்காயமை அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து மட்டன் நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் மட்டன்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ட்ரெயின் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்த மசாலாவை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவும் இந்த மட்டனில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி. தக்காளி கம்மியாக போட்டால் தான் மட்டனுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டுட்டு இதை 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. தண்ணி பாருங்கள், நம்ம கம்மியாக தான் ஊற்றணும். அதுவே தண்ணி நிறைய வந்திருக்கு. ஸோ இதை ஒரு பேனில் ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நம்ம போட்ட எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டன் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இது இறக்கி வைக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு கூட இறக்கிக்கலாம். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது. இது இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ஈவன் ரசம் சாதம்க்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.